ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி. அது எது? டாஸ்மாக்ல இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் 36,000 கோடி. 36,000 கோடி. 2024-2025 நிதியாண்டில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு 48,344 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும் இந்த காலாண்டில் 2,488 கோடி ரூபாய் வருமானம் அதிகரித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மக்கள் வேண்டான்னு சொல்ற இடத்துல அவங்களே எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட கட்டாயப்படுத்தி ஒரு டாஸ்மாக் கடையை கொண்டு வருவோம்னு சொல்லி அதுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை தாக்குவது என்பது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிய பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மதுவை ஒழிக்கணும், தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கணுங்கிறது தான் உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. மற்றதெல்லாம் அப்புறம் தான். நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கோம்பைப்பட்டியில் சாலையோரம் தனிநபர் ஒருவர் 24 மணி நேரமும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட பலருக்கும் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மறியலில் ஈடுபட்டும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறிய பெண்கள் மது பாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்த வீடியோ வைரலாகி வருகிறது.